இப்போ இந்த பிரச்சனை விஜயோட அரசியல் வாழ்க்கையை பாதிக்கும். இந்த பிரச்சனையா? இதுக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது. அதை பத்தி நாங்க யாருமே நினைக்கல. நிறைய பேர் நினைக்க மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். அது ஒரு பக்கம். அது அரசியல் வாழ்க்கைக்கு அது வரவே கூடாது. சொந்த வாழ்க்கை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குல்ல, கண்டிப்பா இருக்கு. ஏன்னா ஒருத்தரோட கேரக்டர் தான் ஃபர்ஸ்ட் அவங்க அரசியலில் நிற்கிறது. இப்போ அவரோட கேரக்டர் தப்பா ஆக்குறாங்கல்ல, கண்டிப்பா இருக்கு. ஆமா, பாதிக்காம தான் பண்றாங்க பாக்குறதுக்கு. நீன்னு சொன்னா என்ன சொல்லுவாங்க, அதுதான் சொல்லுவாங்க. போட்டு இதுமாரி சொன்னா பாதிக்கும் தான் விஜய்க்கு. பாதிப்பை ஏற்படுத்தும் தான். பொம்பளைகள் இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. பொம்பளைகள் ஒன்றா இருந்தால் தான் எல்லாம் கரெக்டாக வரும். இப்போ ஆளுங்கட்சி மீடியாக்கள்லாம் என்ன பண்றாங்க, இதையே ஃபிளாஷ் நியூஸா நல்லா பிரேக்கிங் நியூஸ் எல்லாம் போட்டு எந்த நியூஸ் ஆனாலும் போட்டு அவனுங்க மூடிக்கிட்டு போய் உட்கார சொல்லு. ஓரமா போக்கு அண்ணாடி தின்ன தூக்கில ஒரு பொம்பளைங்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? 8 மணிக்கு மேல ஒரு பொட்டை பிள்ளைங்க ஏட்ட நடக்க முடியுதா? அநியாயம் அக்கிரம்பு பண்றானுங்க. அதுக்கெல்லாம் தண்டனை அனுபவிச்சுட்டு தான் போவானுங்க. எவனும் இல்லாத இல்லை. ஆமா, அவரோட அவர் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல, அதனால அது மாதிரி பண்ணுறாங்க. மற்றவங்க அவர் ஜெயிக்க கூடாதுன்றதுக்காக தான் இதெல்லாம். ஒரு சாதாரண ஒரு படத்தை வெளியே வர விட்டாங்களா பத்தியா? எவ்வளோ நாள் ஆகுது படம் வெளியே வராத அளவுக்கு. அவர் ஜெயிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு இவ்வளோ என்ன பண்ண முடியுமோ அவரை தடுக்கிறதுக்கு எவ்வளோ பண்ணலாமோ அவ்வளோ பண்ணுறாங்க. அதெல்லாம் செய்வேன். அதுக்கு வேற பழைய ஆளுது இப்போ வரணும்னு சொல்றாரு, செய்யறேன்றாரு. அதெல்லாம் செய்யறாரு, எல்லாம் செய்வார் எல்லாமே. அது என்ன பண்ண முடியும்? அவங்க அதை போட்டால் தான் அவங்களோட இது மாற்றி வாழலாம்னு நினைப்பாங்க. அதனால தான் கண்டிப்பாக படம் எப்படி படம்னா இப்போ அவங்க இல்லை அதனால பாதிக்கப்படலாம்.